வணக்கம். இன்னைக்கு புளி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சொல்லுகிறேன். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணும். நொய் இருந்தால் நல்லது, இல்லைன்னா பச்சரிசியை மிக்சியில் 1-2 உடச்சிக்கணும். ரொம்ப மாவாக உடைக்கக்கூடாது. உடச்சி வச்சுட்டு ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற போட்டுக்கணும். போட்டுண்டு வானலியை எடுத்துட்டு நல்லெண்ணெயை 2 ஸ்பூன் விட்டு, முதல்ல கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனோட மேலே போடணும். அதெல்லாம் அரை ஸ்பூன் போட்டால் இது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடணும். போட்டு ஒரு 4 வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையும் போட்டு, தக்காளியை 2 தக்காளி வெட்டி அதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா சுருள வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு உப்பையும் போட்டு விடணும். போட்டு நல்லா சுருள வதக்கிட்டு, இந்த புளி ஜலம் அரை டம்பரில் ஊற வச்சிருப்போமே, அந்த புளி ஜலத்தை அந்த நம்ம வலசனை பண்ணதில் அதில் கொட்டணும். கொட்டிட்டு மேலே ஒரு 2 டம்ளர் தண்ணி கொட்டணும். கொட்டிட்டு அந்த நம்ம நொய் வச்சிருக்கோமே, உடச்சி வச்சிருக்கோமே, அதை நல்லா அலசிட்டு இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு குக்கரில் தூக்கி வேறு எவர் சொல்கிற இடத்துல கொட்டி குக்கரில் தூக்கி வச்சுடணும். குக்கரில் 2 சவுண்டு இல்லை, ஒரு 4-5 சவுண்டு விட்டாதான் அது நல்லா வரும். நல்லா 4-5 சவுண்டு விட்டுட்டு இறக்கின பிறகு ஒரு கலர்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி உதிராக இருக்கும். இதுக்கு சைடு என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்க பச்சடி தான் இதுக்கு பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு கறியாக குழம்பு ரசம் எல்லாம் சாப்பிட்டா சரியாக வராது. அதனால் ஒன்றும் தக்காளி பச்சடி, அப்படி இல்லைன்னா கேரட் பச்சடி, அப்படி இல்லைனாக்க நூல்கோல் பச்சடி இதுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். நூல்கோலை நல்லா சீவிட்டு நல்லா துருவிட்டு அந்த ஜலத்தெல்லாம் நல்லா இருத்திட்டு அதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, தேங்காய் எல்லாம் அரைச்சி கொட்டிட்டு, உப்பையும் போட்டுட்டு, கடுகு போட்டு தயிர் தாளித்து கொட்டிடணும். கொட்டிட்டா இந்த பொங்கலுக்கு இந்த இது நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கேரட் நல்லா துருவிட்டு, கேரட்டு மேலே கொஞ்சம் உப்பை போட்டுட்டு, அதுலேயும் ஒரு பச்சை மிளகாய், ஒரு தேங்காய், இஞ்சி அரைச்சி விட்டு, தயிரை விட்டு கடுகு தாளித்து கொட்டிட்டா கேரட் பச்சடி இதுக்கு நல்லா இருக்கும். எது வேணால் இதுக்கு செய்யலாம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.